வந்ததுக்கு பத்ரகாளி மாதிரி ஆடுவான்னு பார்த்தா இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை மனசு இது மாத்திக்கிட்டாலோ? சான்ஸ் இருக்கு. டே சத்யா, இவள மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகர் உன் லைஃப்ல கிடைக்க மாட்டா. இவள புடிச்சு வச்சுக்கோ, விட்டுறாத. என்ன? இவ்ளோ சாஃப்டா நடந்துக்கிற. ஒருவேளை நேத்து நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டது உனக்கு பிடிச்சிருச்சோ? மண்ணும் கட்டி உன்னை விட்டன வை. நேத்து நீ பண்ண வேலைக்கு அப்பவே கத்தியால் எடுத்து குத்தி சொருகி கொண்டிருக்க முடியும். கொண்டிருக்க வேண்டியதானே? என்ன பண்றது? எல்லாம் என் நேரம். என்னால உன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. ஆனா உனக்கு உண்மையாவே தைரியம் ஜாஸ்திடி. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்தும் என்கிட்ட இவ்ளோ சைலண்டா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா? அதுவும் இல்லாம உன்ன மாதிரி இந்த இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சிருப்பாங்க. இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு மிரட்டி இருப்பாங்க. ரெண்டும் பண்ணாம இவ்ளோ சைலண்டா உட்காந்துட்டு இருக்க. இதுக்கெல்லாம் கலங்குற ஆள்லாம் கிடையாது. அப்புறம் நடந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஏதோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து போச்சு. இதோட விட்டுட்டு உன் வேலையை பாரு. நான் சொல்ல வேண்டிய டயலாக்லாம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல இங்க என்னால இருக்க முடியாது. நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். ஏய், நீதான் இப்ப நடந்து போச்சு யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னல. அதோட விட்டுரு. எதுக்கு ஹாஸ்டல்லாம் கிளம்புற? நான் இங்கே இருந்தா நான் நினைச்சதை அடைய முடியாது. அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ப்ளீஸ் பூஜா, சொல்றது கேளு. இந்த பழிவாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். நான் உன்னை காதலிக்கிறேன். பதிலுக்கு நீ என்ன காதலிக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். அந்த அனீஷ் கிட்ட இருக்கிற பணத்தை விட 100 மடங்கு பணம் என்கிட்ட இருக்கு. அவனை விட உன்னை 100 மடங்கு நான் நல்லா பார்த்துப்பேன். தயவு செஞ்சு திரும்ப அவன் பின்னாடி போகாம என் கூட இருந்துரு. ஒரு நாள் பெட்ல என் கூட படுத்து உருண்டுட்டங்கிறதுக்காக தினமுலாம் உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. என் மனசுல அனீஷ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் இடம். நேத்து ஏதோ ஆக்சிடென்டா நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம என்னால ஒன்னும் தடுக்க முடியல. ரோட்ல நடந்து போகும்போது ஒரு வெறி நாய் கடிக்குதுன்னு வை. நம்ம என்ன பண்ணுவோம்? போய் டிடி ஊசி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். சேம், இதுவும் எனக்கு அதே மாதிரி தான். எப்படி எப்படி? நான் உனக்கு வெறி நாயா? மபளை, இருடி. அவங்கள பழிவாங்குற எண்ணத்துல தானே இருக்கான். அதை நான் நடக்கவே விட மாட்டேன். லைஃப் லாங் இந்த வெறி நாய் கூட தான் நீ வாழ்ந்தாகணும். என்ன, உன்னை நாயோட கம்பேர் பண்ணதும் உனக்கு கோபம் வந்துச்சா? ஆக்சுவலி அதோட கூட கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஏன்னா அதுக்கு கூட கொஞ்சம் நன்றி விசுவாசம்னு ஒன்று இருக்கும். பூஜா, என்னோட கேரக்டரையே நீ இன்னும் புரிஞ்சுக்கல. உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்பேன். நீயாவது வெறி நாயோட கம்பேர் பண்ற. அவ என்னென்னமோ சொல்லி திட்டிட்டு போயிருக்கா. என்னென்னமோ சொல்லி சாபமெல்லாம் கூட கொடுத்திருக்கா. அதனால இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீ அவங்கள பழி வாங்கணும் அவ்வளவுதானே. நானும் என் ஃப்ரெண்ட்ஸை பழி வாங்கணும். So நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள பழி வாங்குற எண்ணத்தை மட்டும் பார்க்கலாம். இந்த விஷயத்த இதோட விட்டுருவோம். இனியும் நீ இப்படி பேசுறத நம்பிட்டு நான் இங்க உட்கார்ந்திருந்தா என்னை விட முட்டாள் உலகத்துல எவளும் கிடையாது. ஐம் சாரி, நான் போக தான் போறேன். இப்ப போய் அவங்க லைஃப்ல நீ என்ன பண்ணிட முடியும்? அனிஷும் ஐஷுவும் குழந்தை இருந்த சோகத்துல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இடையில நீ போனீனா நீ தான் மூக்கடைஞ்சிட்டு வரணும். சோ கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தா அவங்கள தக்க சமயம் பார்த்து பழி வாங்கலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு இனிமே உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். இங்க பாருடா செல்லம், இந்த வீட்டுக்கு நீ வந்ததுமே உன்னோட ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே கொண்டு போய் என் ரூம்ல லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். நீ நினைச்சா கூட அதை எடுக்கவே முடியாது. நீ எங்கேயாவது போய் ஹாஸ்டல்ல தங்கன்னா கூட ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ? என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும். எனக்கு தேவையானது எல்லாமே தானா வந்துரும். ஹம், அதுக்கு நீ ஃபோன் பண்ணணும்ல. இந்த வீட்டை விட்ட நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என் பேச்சு கேட்டுட்டு கொஞ்ச நாள் என் கூட அமைதியா இருந்தீனா நானே நானே அவங்கள பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுவேனா. 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்ல இல்ல, உன் வழியை பார்த்துட்டு நீ போ, என் வழியை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஆனா அது வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாகணும். ஸ்ட்ரக்சர் என்ன அழகு. வழிக்கு வராம இப்படி முரண்டு பிடிக்கிறாளே. இவ மட்டும் ஒரு முறை ஓகே சொன்னா தாலி கட்டி குடும்பம் நடத்தலாம். ஓகே சொல்லாம நம்மள வில்லனாக்கிட்டு இருக்கா. இவள அடையிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஐஷுவும் அனிஷும் என்னைக்கும் பிரியவே கூடாது. என்ன ரியா, இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்க? நீங்க ஊருக்கு போகாம இங்கதான் தங்கி இருக்கிறதா கீர்த்தி பார்த்துட்டு வந்து சொன்னா. அதான் உங்களை வந்து பார்க்கலாமேன்னு தோணுச்சு. எங்க வீட்டுக்கே நான் உங்களை கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா சதீஷுக்கும் உங்க மேல ஒரு கோபம் இருக்கு. புரியுது ரியா. நான் பண்ணது அவ்வளவும் தப்புதான், அது எனக்கே தெரியும். நீங்க பண்ணது தப்புன்னு நீங்களே உணர்ந்துட்டீங்களா? அதுவே பெரிய விஷயம்தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். ஆதி அண்ணாவும் சதீஷும் தான் அவசரப்பட்டு ஐஷு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அகைன் எப்படி ஒன்று சேர போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவாங்க ரியா. ஏன்னா அனிஷனாவும் ஐஷுவும் ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேரலைன்னா கூட நானே சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவேன். இது என்னோட சுயநலத்துக்காக இல்லை. உண்மையாவே அவங்க மேலே எனக்கு இப்போ அன்பு இருக்கு. புரியுது. சரி, நீங்கள் இனிமேல் ஹாஸ்டல்லாம் தங்க வேண்டாம். கீர்த்தி கூட அவள் வீட்லேயே தங்கிக்கோங்க. அவள் தனியாக தான் இருக்கா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தங்கிட்டு நாளையிலேருந்து கீர்த்தி வீட்டுக்கு போயிருங்க.
இல்ல ரியா, என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? ஒரு வீட்ல நான் மட்டும் தனியா உட்கார்ந்து செவுத்த பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். நீங்களும் வந்தா எனக்கு பேச்சு துணைக்காத ஆகும். பேசாம வாங்க. எனக்கும் உங்கள முன்னாடிலாம் சுத்தமா பிடிக்காது. பட் நீங்க திருந்துட்டீங்கல, அந்த நம்பிக்கையில தான் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். ஆமா காவியா, எத்தனை நாளைக்கு நீங்க ஹாஸ்டல்ல இருக்க முடியும்? ஹாஸ்டல் ஃபீஸ் வேற ஜாஸ்தி. இவ வீட்னா ரெண்ட் ஃப்ரீ தான். நீங்க பாதி பாதியா ஷேர் பண்ணிக்கிட்டா கூட போதும். சரி ரியா, நான் நாளையில இருந்து கேத்தி கூட தங்கிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவனா சந்தோஷமா இருக்கான். ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, இவனுங்க என் மேல பாசத்தை காட்டுறேன் பாயசத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அங்க அவர் என்ன நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காரோ தெரியல. அவர்கிட்ட பேசவும் விட மாட்டேங்கிறானுங்க. இப்ப என்னதான் பண்றது? ஏற்கனவே மனசுக்குள்ள 1000 கஷ்டத்தை வச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வந்தாரு. மறுபடியும் நம்மள நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு. ரெண்டு குழந்தைங்களையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு. பாவம், ஒரே ஒரு முறை பார்த்து மீட் பண்ணா கூட நம்ம நம்ம சுச்சுவேஷனை சொல்லி புரிய வைக்கலாம். சாரி அனீஷ், நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ எம் ரியலி சாரி. வந்துட்டீங்களா? தனியா 10 நிமிஷம் உட்காந்து ஃபீல் கூட பண்ண விட மாட்டேங்கிறானுங்களே. இனி கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல அருவே போடுவானுங்க. அதை வேற உட்காந்து ஊன்னு கேட்கணும். ஐஷு, என்னாச்சுடி? ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இல்லையே, பார்த்தா தெரியல. நல்லா நிலாவுல குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஏய், சாரி ஐஷு, எங்களுக்கு வேற வழி தெரியல. அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட உன்னை எப்படி விட்டுட்டு வர முடியும் சொல்லு? இதுக்கு முன்னாடி அவன் ஒருத்தைய லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதில் தெரிஞ்சாவது கொஞ்சமாவது அவன் மேல நம்பிக்கை வரும். இப்ப வரைக்கும் அந்த பொண்ணை பத்தின எந்த தகவலுமே இல்ல. அது மட்டும் இல்ல, நீ கவலைப்படுற அளவுக்கு அவன் ஒருத்தானவனே கிடையாது. நீ கவலைப்படாத ஐஷு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. இவன் வேற பொறுப்பு பருப்புங்கிறான். இவன் பாட்டுக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து வேற கல்யாணம் இது பண்ணி வச்சிருவானோ? கடவுளே, வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது ஆட்டையை கலைச்சிடணும். நாங்க பேசுறதெல்லாம் காதுல விழுதா இல்லையா? விழுது விழுது. ஆதி, நீ நினைக்கிற மாதிரி ஆள் அவர் கிடையாது. நீ ஏதோ கோவத்துல சட்டனை என்ன எடுத்துட்டு வந்துட்ட. அதனால நானும் உன் பின்னாடியே வந்துட்டேன். அதுக்காக தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும். என்னோட வாழ்க்கையே அவர்தான். உன்னோட வாழ்க்கையே அவர்தானே நீ சொல்ற. ஆனா அவர் அப்படி நினைக்கலையே. டேய், லூசான நீங்க ரெண்டு பேரும். அவர் அப்படி நினைக்காம தான் என்ன விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காரா? எனக்கு தாண்டா தெரியும். என் மேல அவர் உயிரியே வச்சிருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க கோபம் குறையிற வரைக்கும் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்க போயிடுவேன். அதனால தேவையில்லாம எதை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அந்தால நம்பிலாம் உன்னை விட முடியாது ஐஷு. நீ முதல்ல குழந்தைய நல்லபடியா பெத்தடு, அப்படி எதுனாலும் பாத்துக்கலாம். சரி ஐஷு, நீ சாப்பிட்டல்ல, உனக்காக மசாலா தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். வெளியே இருந்து வாங்கிட்டு வர ஃபுட்டெல்லாம் அவன் சாப்பிடக்கூடாது. நல்ல ஹைஜீனான ரெஸ்டாரண்ட்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஐஷு, பசிச்சா சாப்பிடு. இல்லடா, இப்போதைக்கு எனக்கு பசிக்கல. நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன். பசிக்குதோ பசிக்கலையோ, நேரத்துக்கு சாப்பிட்ரு. உனக்கு இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு பசிக்கும்ல. சரி, நான் பாத்துக்கிறேன். ம் சரி ஐஷு. அப்புறம் நம்ம ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு இன்னும் 2-3 டேஸா இருக்கு. அப்புறம் நீ வீட்ல இருந்தாலும் சரி, இல்ல எங்க கூட ஆஃபீஸ் வந்தாலும் சரி, உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை பண்ண. இங்க நீ எப்பவும் போல பழைய மாதிரி இருக்கணும். அண்ட் நைட் எங்கேயாவது வெளியே போனா கூட சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். சரி ஆதி. ஹே மூன், என்ன பாக்குறான்? தயவு செஞ்சு என் பொண்டாட்டி இங்க அனுப்பி வச்சிரு. ஏண்டா, பொண்டாட்டிய சாமர்த்தியமா கூட வச்சுக்க தெரியல. நீலாம் ஒரு ஆளு. ஹே, என்ன என்கிட்ட எல்லாம் பேசுற? ஏண்டா, நம்ம கதையில காலங்காலமா இதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும்டா, உடனே என்ன தூது அனுப்ப ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை கதை மாறினாலும் நம்ம கண்டென்ட் மட்டும் மாத்துறதே இல்ல. சரி சரி, கோச்சுக்காத. இதுக்கெல்லாம கோச்சுப்பேன்? எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். என் பொண்டாட்டிய ஒரு முறையாவது பார்க்கணும். அவளை கொஞ்சம் இங்க அனுப்பி வையேன். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தர என்ன பார்த்து என்ன வேலைடா பார்க்க சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன காலங்காலமா இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை வச்சுதான் கவிதை எழுதுவோம். உன்னை வச்சுதான் எங்க லவர்ஸ் எல்லாம் வர்ணிப்போம். என்னது, உங்க லவர்ஸா? இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரியுமா? இருடி மவனே, போட்டு விடுறேன். சும்மா டெம்பரவரியா போனவள ஒரு அடி அங்க இருக்க வச்சிடாத. அந்த பயம் இருக்கணும். சரி மோன், எனக்கு ஒரு டவுட். நான் இப்படி துணை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நீயும் தனியா இருக்க. ஆனா எப்படி எப்பவும் சிரிச்சுட்டு ஹாப்பியா இருக்க? டேய்,
இந்த உலகத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் என்ன பார்த்து ரசிச்சாலும் எத்தனை பேர் என்ன வச்சு பாட்டு எழுதினாலும் ஏன் அம்மாமார்கள்லாம் குழந்தைக்கு சோறு கூட என்ன பார்த்து தான் ஊட்டுவாங்க. ஆனா பாரு, நான் கூட ஒரு அனாதை தான், தனியா இருக்கேன். என்னோட கவலை யாருக்கு தெரியும்? ம் எனக்கு உன்னோட நிலைமை தான் எனக்கும். என் பொண்டாட்டி இல்லாம தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ இந்த உலகமே இருண்டு போன மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப மட்டும் இந்த நிலவொளியில அவ என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? என்னங்க? ஏய் வந்துட்டியா? இப்ப தாண்டி உன்னை பத்தி நினைச்சேன். நினைச்சதுமே வந்துட்டேன். அது நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ். நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை பார்க்கிறதுக்கு உடனே ஓடி வந்துட்டேன். என் செல்ல பொண்டாட்டி. என்னாச்சு இவனுக்கு? கிறுக்கு கீது பிடிச்சிருச்சான்? தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஏய் பொண்டாட்டி, ஓய் பொண்டாட்டியா? கண்ணை திறந்து வச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஏய் இப்படி அடி என்னை விட்டுட்டு போவேன்? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் போயிட்டேன். ஆனா உங்களை விட்டு என்னால எப்பவும் பிரிஞ்சிருக்கவே முடியாது. எனக்கும் அப்படிதாண்டி. உன்னை விட்டுட்டு என்னால ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியல. அதுவும் நம்ம குழந்தைங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன். நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். அட பைத்தியக்கார பயலே, பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது ஃப்ரெண்டுன்னு கூட தெரியாம பொண்டாட்டின்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கானே. முட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டியும் ரொம்ப மிஸ் பண்றான் போல. மிஸ் பண்ற வரைக்கும் ஓகே. ஆனா கிசு இது பண்ணிடக்கூடாது. பண்ணாலும் பண்ணுவான். கொஞ்சம் 2 அடி தள்ளியே உட்காருவோம். மறுபடியும் என்னை விட்டு போயிடாதா? ஏற்கனவே ஒரு முறை என்னை ஒருத்தி விட்டுட்டு போனனாலதான் தனிமையில கிடந்து தவிச்சிட்டு இருந்தேன். நீயும் எனக்கு அப்படி ஒரு தண்டனை கொடுத்துறாத. அது எப்படிங்க நான் உங்களை விட்டு போவேன்? என் உயிரே நீங்க தான். எதை பத்தியும் யோசிக்காதீங்க, ஓகே? ஐ லவ் யூ டி. ஐ மிஸ் யூ லாட். ஐ மிஸ் யூ டூங்க. ஏய் பொண்டாட்டி, கொஞ்சம் பக்கத்துல வரியா? என்னது பக்கத்துல வரியாவா? பாஞ்சுக்கு இது கடிச்சு வச்சிட போறான். ஏய் என்னடி பாத்துட்டே இருக்கா? பக்கத்துல வாடி. ஐ லவ் யூ டி. விடுங்க. டேய் லூசு பையலே விடுறா. டேய் லூசு பையலே கொண்டு விடுறா. டேய் கடிச்சு வைக்காதடா. மச்சான் நீ எப்படா வந்த? நீ ஓய் பொண்டாட்டி மிஸ் யூ அப்படின்னு சொன்னல, அப்பவே வந்துட்டான். ஓன பாராள பக்கத்துல இருக்கிறது ஃப்ரெண்டா பொண்டாட்டியான்னு தெரியாம கடிச்சு வைக்கிறேன். டேய் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். அதான் ஏதோ ஒரு ஆர்வத்துல 6 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊத்த ஆள பாராள. ஏன்டா ஏன் இப்படி நான் சாவடிக்கிறேன்? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியான்னு அவ பேரை சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு தெரிஞ்ச உன்னை தேத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கே நான் தான் படாத பாடுபட்டேன். இப்போ அடுத்து ஐஷுன்னு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. ஏண்டா உன் வாழ்க்கையில என்ன மாறினாலும் இந்த காதல் தோல்வி மட்டும் மாறவே மாட்டேங்குதுடா. நான் என்னடா பண்றது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வர்றது பாதிலே போகுது. இப்ப கூட பாரு, ஐஷு சொல்லாம கொள்ளாம போயிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறா. நான் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறா. நீனா எப்படி மச்சான் வாழ போறேன்? இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி கூட வாழ்ந்திருக்கேன். அவங்கள உன்னால தடுத்து நிறுத்த முடியல. என்ன மச்சான் பண்றது? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால எதுவும் பேச முடியாது. ஐஷுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்காக இப்படியா போக விடுவேன்? போக விட்டு புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சரி அவங்களை எப்படியாவது பேசி கூட்டிட்டு வர வழியாவது பாரு. அதுக்குதான் மச்சான் உனக்கு கால் பண்ணேன். அந்த பொண்ணை எப்படி உஷார் பண்றதுன்னு சொல்லுடா மச்சான். நீ பெரிய ஆரியா, அவங்க பெரிய நயன்தாரா. இங்க என்ன உங்களை வச்சு ராஜாராணி படமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம்? ஏண்டா அப்ப இந்த கதையில நஸ்ரியா யாரு? இலக்கியாவா? இந்த நேரத்துல இந்த டைமிங் காமெடி ரொம்ப அவசியம்ல. இல்ல மச்சான், நம்ம தான் புண்பட்டு போய் உட்கார்ந்துருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம பேசுறத பார்த்து ஆடியன்ஸ் அது கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, அதுக்காக தான். இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்கடா. இதெல்லாம் ஒரு காமெடியானு யோசிப்பாங்க. சரி அது விட, ஐஷுவை எப்படி இங்க திரும்ப கூட்டிட்டு வருதுன்னு சொல்லு. மச்சான், பேசி முடிக்க முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. பேச பேச அவங்க மனசு மாறிடும். முதல்ல நீ கரெக்ட் பண்ண வேண்டியது ஐஷுவை இல்ல, ஆதிய. ஏச்சி, ஒரு நண்பனா இருந்துட்டு இப்படி பேசுற? ஒரு பையனை போய் இப்படி கரெக்ட் பண்ண முடியும்? லூசு. நீ கிஸ் பண்ணும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உங்ககிட்ட இருந்து எதுக்கும் நான் தள்ளியே உட்காந்துக்கிறேன்டா. டேய் என்னடா மச்சான், இது என்னடா சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது ஆதி சார் மனசை கன்வின்ஸ் பண்ணா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். மத்தபடி வேற எதுவும் பண்ண முடியாது. அவர் முன்னாடி நீ ஐஷு உண்மையாவே லவ் பண்றேன்னு நிரூபிச்சு காட்டு. அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும். நான் வேணா என் நெஞ்சில ஐஷு பேரை பச்சை குத்தவா? மூக்குலயே உனக்கு குத்துனன்னு வை, பொலன்னு ரத்தம் ஊத்திரும். ஏண்டா லவ் நிரூபிக்கிறதுக்கு எவனாவது பச்சை குத்துறேன் டேட்டு போடுறேன்னு இறங்குவானாடா? நான் வேணா ட்ரெயின் முன்னாடி பாஞ்சிருவா? எதுக்கு மச்சான் அவ்வளவு பெரிய ட்ரெயின் முன்னாடி எல்லாம் பாயிறேன்? நேரா ரோட்டுக்கு போ, லாரி வரும், விழுந்து செத்துற.
என்ன சொன்னாலும் இப்படி எடக்கு மடக்கா பேசினா என்னடா அர்த்தம்? ஏதாவது ஒரு வழி சொல்லு மச்சான். உன்கிட்ட பேசி பேசி எனக்கு தான் தலைவலி வருமே தவிர உனக்கு ஒரு வழியும் கிடைக்காது. சரி ஒண்ணு பண்ணு. ஐஷு முதல்ல பாரு. பார்த்து பேசி அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவோம். அவளை எப்படி பாக்குறது? அவ தான் ஆதி சார் வீட்ல இருக்காளே. செவுரேறி குதிச்சு போடா முட்டா பயலே. டேய் டேய் சான்ஸ் கிடைச்சதும் ஓவரா திட்டாத. பின்ன என்னடா ஒவ்வொன்னுக்கும் ஐடியா கேட்டுட்டு இருந்தா ஐடியாக்கு நான் எங்க போறது? ஒழுங்கு மரியாதையா அவங்க மனசை மாத்தி திரும்பவும் ஐஷு இங்க கூட்டிட்டு வர வழியை பாரு. சரிடா மச்சான் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு செவிரேறி போய் அவங்கள பாக்குறேன். யோ வனிஷே, செவிரேறி போறதெல்லாம் சரிதான். போய் செருப்படி மட்டும் வாங்கிட்டு வந்துறாத. ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலே டேம் திறந்து விட்ட மாதிரி கண்ணை தர தரையா கொட்டுத. ஒரு நாள் கூட அழுகாம போறதே இல்ல. இப்ப எதுக்கடி அவளை திட்டுறேன்? அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சுட்டா அவ அழுகாம போக போறான். ஓ அப்படியா? சரி என்ன வேணும்னு கேளுங்க. என்னடி பட்டு என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு 2 நாளைக்கு ஸ்கூல் லீவ் போடணும். கேட்டுக்கிட்டீங்களா? காலையில எந்திரிச்சா போதும். ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன சாக்கு சொல்லணுமோ அத்தனை உங்க பொண்ணு சொல்லுவா. ஸ்கூலுக்கு போகாமலாம் இருக்க முடியாதுல்ல. ஸ்கூலுக்கு போனாதான் நல்லா படிக்க முடியும். நல்லா படிச்சாதான் அம்மா மாதிரி ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக முடியும். நான் போலீஸ்லாம் ஆக மாட்டேப்பா. நான் டாக்டரா தான் ஆவேன். அப்பதான் எல்லாருக்கும் ஊசி போட முடியும். பாரா என் பட்டு டாக்டராக போறீங்களா? சூப்பர். டாக்டர் ஆகிறதா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும். அதனால சமத்தா ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அப்பதான் அப்பா ஈவினிங் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ஒண்ணும் வேணாம். என்னது ஐஸ்கிரீம் வேணாமா? நீ இப்படி சொல்லக்கூடிய ஆள் இல்லையே. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அதனால எனக்கு போகும்போது பபிள்ஸ் வாங்கி கொடுங்க. அதானே பார்த்தேன். என்னடா வேணான்னு சொல்றீனே. ஏண்டி வெளியே கிளம்பும் போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு கேட்டு அடம் பிடிக்க வேண்டியது. அப்பதானே உடனே உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக வாங்கி கொடுத்துருவாங்க. நல்ல ஐடியாடி. எனக்கு பபிள்ஸ் வேணும். சரி சரி பட்டு ஸ்கூலுக்கு போற வழியில அப்பா உனக்கு பபிள்ஸ் வாங்கி தரேன். அழாத. அழுதுட்டே ஸ்கூலுக்கு போனா நல்லாவா இருக்கும்? ஏங்க உங்களுக்கு வேற வேலை இல்ல? அவ என்ன கேக்குறாளோ அதை அப்படி அப்படியே பண்ணி கொடுக்காதீங்க. அதனாலதான் அவளுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அட விடுடி சின்ன குழந்தை தானே. ஆமா ஆமா சின்ன குழந்தை தானே. பாவம். அப்பா பபிள்ஸ் வாங்கி கொடுப்பீங்கல்ல? அப்பா ஷோரா வாங்கி கொடுப்பேன். நீ போய் முகத்தை கழுவிட்டு வா. அழுதுருக்கல்ல. சரி நான் பாட்டி கிட்ட போய் முகத்தை கழுவிட்டு வரேன். எனக்கு பபிள்ஸ் வேணும். ஹேய் அத சரின்னு சொல்லிட்டாருல போடி. மகன் கிளம்பும் போது ஏன் கூட இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு பல்ல காட்டிட்டு பக்கத்துல வரீங்க? ஒழுங்கா தள்ளி போங்க. என் பொண்டாட்டிக்கிட்ட 10 நிமிஷம் ஆசையா பேசக்கூட கூடாதா? நீங்க ஒண்ணும் என்கிட்ட பேச தேவையில்ல. கிளம்புங்க. என்னடி அழுகத்தை விட ரொம்ப கோவமா இருக்கா? பின்ன நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டா நீங்க தான் முடியாதுன்னு ரொம்ப பிகு பண்றீங்களா? அப்புறம் எப்படி உங்ககிட்ட பாசமா பேச முடியும்? அட அதுக்காக இப்படி கோவப்படுற? நீ தானே சொல்லியிருந்த என்னோட கேரியர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அடுத்தடுத்த லெவல் போனதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பத்தி யோசிப்பேன். குழந்தை பெத்துக்கிட்டே என்னால கேரியர்லயும் சாதிக்க முடியும். இங்க பாருங்க அருண், இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த குழந்தை பெத்துக்கணுங்கிற எண்ணம் வந்ததே இல்ல. ஏன்னா லட்சு என் பொறுப்புல இருந்தா. ஆனா நாள் ஆக ஆக எனக்குள்ள ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. அவ ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது எப்படியும் பெத்தவங்க கிட்ட கொடுக்கறதா முறையா இருக்கும். அவளை அவங்க கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கணும். ஏய் லூசு, அன்னைக்கு நீ தானே சொன்ன லட்சம் நம்மளை விட்டு போக மாட்டான்னு. ஏங்க இப்ப அவ போவாளா போக மாட்டாளாங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க உடஞ்சிடக்கூடாது. ஷைலு, இதுக்கு முன்னாடி இதை பத்தி யோசிக்கும் போது கூட என் மனசுல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. எங்க நம்மளை விட்டு அவ போயிருவாளோன்னு. ஆனா இப்ப அதை பத்தி நான் திங்க் பண்ணும்போது எனக்கு அந்த டவுட் சுத்தமா இல்ல. லட்சம் நம்மளை விட்டு ஷுவரா போக மாட்டா. எதை வச்சு நீங்க இப்படி முடிவு பண்றீங்க? அவங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? ஜெயில்ல. அந்த விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சா நம்பி போவாங்கிற. தன்னோட சொந்த அப்பா கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த குழந்தை அவர் எங்க இருந்து வந்திருக்காருலாம் யோசிக்காது. அதனால சீக்கிரமா நீங்க உங்க மனசை மாத்திக்கிற வழியை பாருங்க. நான் வரேன். நீங்க லட்சுவ ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புங்க.